ஸ்ரீ கமலா ஜோதிட களஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிடர். சென்ற வாரம் செவ்வாய் தோஷத்துக்குரிய அந்த விளக்கத்தையும் பரிகாரத்தையும் கொடுத்திருந்தோம். கற்று பயனடை, அதை பார்த்து தெளிந்து கொள்ளுங்கள். இன்று சுவாதி நட்சத்திரம். இது ஒரு அருங்கோணம் வடிவம் உடையது. அதாவது பெண் சித்திரை எனில் அவர்களோடு கழிப்புறக்கூடிய படுக்கை அறை இந்த சுவாதி நட்சத்திரம். அதாவது மெத்தையை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். சரிங்களா? தேனி கூடுமிடம் சுவாதி, தேன் கூடு சுவாதி, தேன் இளவு சுவாதி, லிங்க வடிவம் உள்ள எல்லாமே சுவாதி தான். தங்கம், சித்திரை, தங்க நகைகள், மகாலட்சுமியின் அவதார நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் பாவக நட்சத்திரம் என்பதால் வாடிக்கையாளர்கள் எல்லாருமே சுவாதி தான். கூட்டு தொழில் சுவாதி, தாம்பத்தியம் சுவாதி, கூடுமிடம் சுவாதி, கூட்டம் சுவாதி, சந்தைகள் எல்லாமே சுவாதி, இந்த வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த திராசு சுவாதி நட்சத்திரம். புரியுதா? இதனுடைய தல விருட்சம் மருத மரம். இந்த மருத மரத்துக்கு ஒரு இது உண்டு. அதாவது சுகபிரம்மர் அப்படின்னு மகிமை வாய்ந்த ஒரு முனிவர். இவர் அட்டமா சித்திகளில் ஒன்றான உருமாறக்கூடிய வித்தையில் கை தேர்ந்தவர். இவர் ஒரு தடவை என்ன செஞ்சார்னா கிளியாக உருமாறினார். அப்போ வானில் சிறகடித்து பறக்கும் பொழுது இவர் ஈசனை வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவரிடம் மிகுந்தது. அப்ப இவர் என்ன செஞ்சார்னா அந்த பறந்து கைலாயத்தை நோக்கி போயிட்டார். அப்போ இந்த கிளி வடிவத்திலேயே பரமேஸ்வரனை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விபரீத ஆசை அவருக்கு. அப்ப கைலைக்குள் நுழைந்து விட்டார். அங்கே ஒரு காட்சியை கண்டார். அதாவது அன்னை உமாதேவிக்கு எம்பெருமான் சிவ ரகசியத்தை உபதேசித்துக் கொண்டிருந்தார். அப்ப இந்த கிளியாக மாறியதால் 6ஆம் ஆன பகுத்தறிவு கொஞ்சம் அது கிளிக்கு கிடையாது, பார்த்தீங்களா? அப்ப அந்த ரகசியத்தை அறிவதற்காக சுற்றி 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 வந்தார். அப்போ அந்த சிவ ரகசியம் என்பது ஒரு அபூர்வமான விஷயம். அதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அதை அறியும் ஆவல் இந்த முனிவருக்கு ஏற்பட்டது. அப்போ உமாதேவி தங்களது தனிமையில் நாம் இருக்கும் பொழுது இந்த கிளி உருவில் வந்த முனிவரை கண்டு, ஐயோ நம்ம தனிமையை அவர் கெடுத்து விட்டார் அப்படின்னு கோபம் என்ன செஞ்சிட்டாங்க, சபித்து விட்டார்கள். சூழ்நிலை கூட அறியாமல் இவர் நடந்துகிட்டார். இவர் முனிவராக இருந்தும் கூட தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோபம் இந்த கிளி முகத்துடனே மனித உடலுடன் நீ பூலோகத்தில் பிறப்பாய் அப்படின்னு ஒரு உமாதேவி ஒரு சாபம் கொடுத்தார். அப்ப தவறை உணர்ந்த முனிவர் தன் இயல்பான உருவுக்கு மாறி அம்மை அப்பா பாதங்களை அவர் பிடித்தார். அப்போ முனிவர்களாக இருந்தாலும் இடப்பட்ட சாபத்தை நாம் என்ன செய்ய முடியாது, விளக்க முடியாது. அந்த தண்டனையை நம்ம என்ன செய்யணும், பூலோகத்தில் அனுபவிச்சுதான் செய்யணும். அப்ப என்ன செய்தாரு, மனித உடல் கிளி முகத்துடன் என்ன செஞ்சார்னா மருத வனத்தில் இவர் என்ன செய்தார், தவம் இருந்தார். அங்க போய் நீ இருந்தேன்னா நான் உனக்கு காட்சி தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த கிருதாசி என்ற பெண்ணுக்கு கிளி முகத்தோடு மகனாக பிறந்தார் இந்த சுகர் என்ற முனிவர். அப்போ இவர் இளம் வயதிலே வேத சாஸ்திரம் எல்லாமே கற்றவர். சுகபோகம் இல்லற வாழ்வு எல்லாத்தையும் வெறுத்து மருதவனத்தில் தவம் புரிந்தார். அப்போ ஒரு வானிலே ஒளி மிகுந்த ஒரு நட்சத்திரம் அவருக்கு நம்பிக்கையை அளித்தது. அப்போ அவர் நினைச்சாரு, அந்த நம்பிக்கை நட்சத்திர ஒளியை மூலம் நாம் இறைவனை எளிதில் கண்டுவிடலாம் அப்படின்னு அவர் அப்போ நெருங்குவதை அவர் உணர்ந்துட்டார். அப்போ ஒரு முழு நிலவு நாள் அந்த சுவாதி நட்சத்திரம் வானில் அளவுக்கு மீறி பளிச்சிட்டது. அப்ப சுகர் என்ன நினைச்சார்னா இறையிருள் கிடைக்க போவதை அவர் தன்னுள் உணர்ந்தார். அப்போ அந்த மருத மரத்தின் கீழ் மருதீசர் அதாவது அப்படிங்கிற இதோட அவர் காட்சி அளித்தார். அப்போ முனிவரும் சாபம் நீங்கி பிரம்மத்தை அறிந்தவராக சுகபிரம்மர் அப்படிங்கிற ஒரு பெயரையும் பெற்றார். அப்போ எம்பெருமான் அவருக்கு ஜோதிட சாஸ்திரத்தையும் போதித்தருளினார். ஜோதி வடிவிலான சுவாதி நட்சத்திரத்தின் ஒளியில் ஜோதி பிழம்பான பரமேஸ்வரிடம் இருந்தே ஜோதிடம் இவர் கற்றறிந்தார். அப்ப சிவ ரகசியத்தை அறிய முயன்ற அவருக்கு பல வகையான சாஸ்திரங்களையும் எளிதில் அவர் கொடுத்தார்.
அப்ப அந்த சுகபிரம்ம மகிரிஷிக்கு ஈசனாகிய மருதீஷர் ஜோதிடம் கற்பித்தது எல்லாமே அந்த ஒரு அது எங்கன்னா பெண்ணை ஆற்றின் கரையில் இடையாறு என்று தற்போது அழைக்கப்படும் இத்திருத்தலத்தில் தான் அது நடைபெற்றது. அதாவது பெண்ணையாறு மலட்டாறு என இரு ஆறுகளுக்கு இடையே இது இருந்ததால் இது இடையாறு என்றும் அழைக்கப்பட்டது. சரிங்களா? இங்க சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக காட்சி கொடுத்தார். சரிங்களா? இந்த மருத மரத்திற்கு ஒரு விசேஷம் உண்டு. மலையை ஈர்க்கும் ஆற்றல் இந்த மருத மரத்திற்கு உண்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மருத சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தெளிந்த அறிவு, தலைமை பொறுப்பேற்கும் ஆற்றல், கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல உணவை விரும்பு உண்ணக்கூடியவர்கள். சரிங்களா? அதே மாதிரி கலகலப்பாக பிரியர்கள், ஆத்திரமும் அவசரமும் கொள்ளாதிருந்தால் இவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஈஸியாக வெற்றியாகும். புகழ்பெற்று விளங்கக்கூடியவர்கள், தகுந்த சமயத்தில் உறவினர்களுக்கு உதவுவார்கள். அந்த ஒரு அன்பு, இந்த நட்சத்திரம் ஒரு அன்பர்கள் ரொம்ப ஒரு அன்பான ஒரு நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் ஒன்று உண்டு. அதாவது நீண்ட நாளாக குழந்தை பேரு இல்லாதவங்க ஏங்கி வருவாங்க பார்த்தாங்க, தம்பதிகள். அவங்க என்ன செய்யணும்னா, சுவாதி நட்சத்திர நாளில் தாம்பத்தியம் வைத்து கொண்டால் புத்திர பாக்கியம் கிட்டும். அதாவது ஆண்மை பலம் தரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. அதுதான் சுயம்பு லிங்கம், ஆணுடைய குறியை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த சுவாதி நட்சத்திர நாளில் தாம்பத்தியம் வைத்து கொண்டால் கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்கும். காற்று கோலங்களை உருவாக்கக்கூடிய நட்சத்திரம், வாயு பகவான் அவதரித்த நட்சத்திரம். சரிங்களா? அதனால இது பயன்படும். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபடக்கூடிய ஸ்தலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவிடை மருதூர் அப்படிங்கிற இடத்துல மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணத்துக்கு போகிற வழியில் இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருப்புடை மருதூர் நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்துக்கு கிட்ட இருக்கு. பெரிய திருக்கோணம் அரியலூர் பக்கத்தில், அதே மாதிரி வடலூர் கோவை மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு இதில் இருக்கு. இது முக்கியமான பிள்ளையார்பட்டி சிவகங்கை மாவட்டம். அங்கேயும் போய் நம்ம வளம். அதோடையும் முன்னோன்னு சொன்ன ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள காட்டழகிய சிங்கர் திருக்கோயில்னு ஒன்று இருக்கு. அங்கேயும் என்ன செய்யலாம், வழிபடலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இங்கெல்லாம் சென்று வழிபாடு பண்ணலாம். மருத மரம் கோயிலுக்கு தலவிருஷமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று வழிபடலாம். மருதமலம் கன்றுகளை வாங்கி கோயிலுக்கு தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சிவாய நம.